அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீடியாக்களால் மறைக்கப்பட்ட உண்மையை வெளியே கொண்டு வந்த நியூஸ் தமிழ், சந்தோஷத்தில் நாம் தமிழர். இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடந்து முடிந்த இந்த 2026 தேர்தல் அப்படின்றது முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவோட டாமினன்ஸ்ல நடந்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்திற்கு நம்ம இன்ஸ்டாகிராம்ல போனாலே விஜய் பேசிய வீடியோவையோ அல்லது விஜய் நடித்த ஏதாவது ஒரு செயலை போட்டு விட்டு பின்னாடி ஒரு பாவமான மியூசிக்கை போட்டு இந்த மனுஷனை இந்த தடவை விட்டுறாதீங்க அப்படின்னு முழுக்க முழுக்க பிஆர் டீம் வேலை செஞ்சதை நம்மளால மறுக்கவே முடியாது. பிஆர் டீம் ஒரு பக்கம் அவங்களுடைய வேலையை செய்யும் போது இன்னொரு பக்கம் ரசிகர்களும் பாத்தீங்கன்னா அதையே தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தேர்தலுக்கு 3 மாதத்திற்கு முன்பாக இருந்தே எங்க போனாலுமே விஜயோடைய பாவமான ஏதாவது ஒரு வீடியோவை போட்டு மனுஷனை இந்த தடவை விட்டுறாதீங்க, அந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தமிழ்நாட்டையே மாத்துறதுக்கு இவரால மட்டும் தான் முடியும் அப்படின்னு ஒரு போலியான கட்டமைப்பே பாத்தீங்கன்னா அந்த ரசிகர்களும் பிஆர் டீமும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஒரு நடிகன் 2 வருடத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிப்பான்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்திலே இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சரித்திரம் படைத்திருக்காரு விஜய் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னதாக விஜய் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம அனைவருக்குமே எழுந்திருக்கு. இருந்தாலும் தற்போது கள நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நாளை தினம் அவர் பதவி ஏற்பாரு அப்படின்னு பார்த்த வேலையில தான் இன்றைய தினம் நியூஸ் தமிழ் நம்ம யாருமே எதிர்பாராத ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நாம் தமிழ் கட்சி டெபாசிட்டே வாங்கல அப்படின்னு விமர்சனம் பண்ண அனைவருக்குமே பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்திலே நியூஸ் தமிழ் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெளிவாகவும் தெரிய வருது. தற்போது தாவேகா விசிகா கட்சி அழைக்கிற ஒரு காரணத்தினால எங்க பார்த்தாலுமே விசிகா அப்படின்ற ஒரு பேரை நல்லா பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு விசிகாவை அழைக்கிறாங்களே, அவ்வளவு ஓட்டு அவங்க வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம அனைவருக்கும் எழுந்திருக்கலாம். இது பார்க்கும்போது தான் விசிகா வெறும் 5,40,000 ஓட்டுகளை வாங்கி வெறும் 1% வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த 2 சீட்டுகள் மேல தான் விஜய் கட்சியினர் ஒரு கண்ணாக இருக்காங்க அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே 4வது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி தற்போது வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது 19,72,537 வாக்குகளை நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்கு. இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா மீடியாக்களால் மறைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது நிச்சயமான உண்மையாக இருக்கு. உண்மையிலேயே இவ்வளவு ஆண்டு கடினமாக உழைத்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது எவ்வளவு பெரிய பின்னடைவாக மாறி இருக்கு அப்படின்றது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த 2026 தேர்தல் முடிவுகள் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தரையுமே அண்ணன் சீமான் ஒரு தொகுதியிலாவது உள்ள போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அனைவருமே சிந்திக்க தான் வச்சிருக்கு. ஏன்னா இந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவர் ஒரு தொகுதியிலாவது ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய எல்லா மக்களுடைய ஒரு கருத்தாக வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நியூஸ் தமிழ் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.